அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கம். ரொம்ப ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. நிறைய எனக்கு எப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டை விட வெளிநாட்டிலலாம் நிறைய கால்ஸ் வருது. நிறைய எங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப 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 சந்தோஷம். என்னோட வாடிக்கையாளர்கள் எல்லாருக்குமே நிறைய விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு கம்யூனிகேஷனில் வளரணும் அப்படின்னா நீங்கள் நல்லா ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் டவுட்டு கேளுங்க, கால் பண்ணி உங்களுடைய புக்கிங்லாம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நிறைய கிரகங்கள் மாற்றங்கள் வருது. நிறைய விஷயம் நமக்கு சேஞ்ச் ஆஃப் த லைஃப் அப்படிங்கும்போது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விஷயம் மாறுங்க. இப்போ பங்குனி மாதம் பார்த்திங்கன்னா தமிழ் மாதத்தில் கடைசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பங்குனி மாதம் எப்படின்னா, அந்த சூரியன் பிரவேசிக்கக்கூடிய இடம் மீனத்தில் போய் பிரவேசிக்கிறார். சனி பெயர்ச்சியோடு இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அங்கே இருக்கார். சூரியன் அப்படிங்கிறது ஒரு பகை கிரகங்க. அங்கே போய் இருக்கும் பொழுது சுக்கிரன், அங்கே ஆல்ரெடி சுக்கிரன் சனி பகவான் இருக்காங்க. இந்த 3 கிரகங்களும் மீனத்தில் இருந்து பங்குனி மாதத்துடைய பலாபலனை நம்மளுக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சொல்ல போகிறோம். அதை விட இந்த பங்குனி மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசியில் மார்ச் 15ஆம் தேதி பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதமாக நம்ம எடுத்துக்க கொள்ளக்கூடிய அமைப்புங்க. பங்குனி 5ஆம் தேதி பார்த்திங்கன்னா தெலுங்கு வருட பிறப்பு. இது எப்படின்னா, தெலுங்கு பேசக்கூடியவங்க அப்படிங்கிறது கிடையாது. இன்றைக்கி பெருமாளுடைய வழிபாடு ரொம்ப விசேஷங்க. இதை செஞ்சு பாருங்களேன், பெருமாளுக்கு உகந்தது. ஏன்னா திருமலை ஏழுமலையான்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலை உங்களுக்கு தெரியும். ஸோ அன்றைக்கு நம்ம போயிட்டு துளசி, கற்கண்டு, உங்களால் முடிஞ்சது தான தர்மத்துக்கு அவள், நாட்டு சக்கரை எது வேணாலும் வாங்கி கொடுத்து வழிபாடு எடுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏகாதசி விரதத்தோடு பிறக்கக்கூடிய இந்த பங்குனி மாதத்தில் தெலுங்கு வருட பிறப்பும் ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கறனால விஷ்ணு சரசரநாமம் பாராயணம் பண்ணுங்க, கேட்டுட்டு வாங்க. 7ஆம் தேதி வரக்கூடிய இன்னொரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்ஜான் பண்டிகை. நோம்பெல்லாம் வச்சு விசேஷமாக அவங்க விரதத்தை முடித்து தன்னுடைய பண்டிகையை கொண்டாடக்கூடிய, முஸ்லீம் கொண்டாடக்கூடிய அனைத்து ஒரு நட்புள்ளத்தோடு சொல்லக்கூடிய இந்த ரம்ஜான் பண்டிகை விசேஷமாக நன்னாளாக பங்குனி மாதம் வரக்கூடிய அற்புதமான நாள். 13ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஸ்ரீராம நவமி. ஸ்ரீராம நவமி அப்படிங்கிறது ராமருடைய, நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் இந்த கலியுகத்திலேயே ராமருடைய அவதாரம் அப்படிங்கும்போது எல்லாருக்கும் தெரியும். ராமர் அஷ்டமி நவமி. அப்போ கிருஷ்ணன் ராமர் ஒவ்வொரு 10 அவதாரத்தில் நம்ம சொல்லக்கூடிய அமைப்பில் ஸ்ரீராமருக்கு அத்தனை விசேஷம் உண்டு. அதனால தான் பௌர்ணமியில் கூட நம்ம கஷ்டத்தெல்லாம் நீக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு தேவை வேணும், நம்மளுடைய பொருளாதாரம் ரொம்ப நெருக்கடியில் இருக்குது அப்படின்னா அந்த பௌர்ணமி இரவு எடுக்கக்கூடிய பூஜை அவ்வளோ விசேஷம். அதெல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க, நிறைய இருக்குது. ராமருடைய பெருமாளுடைய வழிபாடுங்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால் அந்த சத்யநாராயண பூஜை, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு எம்பெருமான் நமக்கு பணவரவை தருவார், தனவரவை கொடுப்பார். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பங்குனி மாதத்துடைய பலாபலனை வரிசையாக நீங்கள் பாருங்கள். உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு ராசியினுடைய பதிவில் சந்திப்போம். மிதுன ராசி சிறப்பு, அற்புதம். ஜென்மத்தில் குருங்க பாடாப்படுத்துச்சுங்க, இருக்கட்டுங்க. அருமையான 10ஆம் இடத்துல 3 கிரகம் பட்டை கலப்புது. உங்கள் தொழில் சேஞ்சுங்க, லவ் மேரேஜ் நடக்குங்க. எப்பயுமே இந்த பெண் ஆண் குணம் உங்ககிட்ட இருக்குது, இரட்டை குணம்னு சொல்லியிருக்கோம் நிறைய. இதில் இந்த மிதுனத்துக்கு எப்படின்னா, இந்த புக்ஸ் படிக்கக்கூடிய ஆர்வம் இருக்கும், லைப்ரரி வச்சுக்குவீங்க, பெரியவங்களை மதித்து நடப்பீங்க. மிதுனம் மாதிரி ஒரு அம்மாவை ஒரு பாசத்தோடு இருக்கிறதுக்கு இன்னொரு ராசி பிறக்கணுங்க. அம்மா மேலே அவ்வளோ பாசம். அம்மா என்ன பண்ணாங்க, சாப்பிட்டாங்களா அப்படின்னு அப்படி கேட்குறது. ஆண் பெண் 2 பேருமே அப்படி தான் இருப்பீங்க. ஒரு பாசம் அப்படின்னா இந்த சமரசம் எல்லாமே நீங்கள் தான். அந்த சந்திரங்கிற நட்சத்திரம்லாம் அங்கே இருக்குதுங்க, மிருகஷீடம், செவ்வாய். அந்த அம்பாளுடைய அனுக்கிரகம், அந்த அம்பாள் மாதிரி ஒரு ஆசை பாசம். பார்வதி தேவி எப்படிங்க ஒரு தேவி, அந்த தாயார்
அப்படிங்கிறத அந்த தெய்வத்துக்கே நம்ம ஒரு மதிப்பு கொடுக்குறோம். அந்த மதிப்பு குணம் உங்ககிட்ட இயற்கையிலே இருக்குங்க. அப்பேற்பட்ட இடம் மிதுனம். நிறைய போராடி சில ராசிகள் போராடி தான் ஜெயிக்கணும். அதில் விதி. கம்யூனிகேஷனில் கெட்ட பேர் வாங்கிறது, மக்களிடையே ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம அத்தனை செஞ்சோங்க. பங்காளி மாமை மச்சனை எல்லா விசேஷத்துக்கும் கெட்டா இருந்துதாங்க. எத்தனை பேருங்க, 500 பேர் 1000 பேர் போட்ட பரம்பரைங்க. இன்றைக்கி இப்படி உட்காந்துருக்கோம். எவ்வளோ பேர் சொல்கிறாங்க. இந்த ஜாதக அமைப்புலே தெரியுங்க. ராகு சுக்கிரன் சூரியன் எங்கே இருக்கார், இதெல்லாம் பார்த்தோன்னு வச்சுங்களேன், புட்டு வச்சிடலாம். உங்கள் தலைமுறை இந்த தலைக்கட்டு இப்படி இருந்துச்சுங்க. பெரிய கோயில் கட்டியிருந்தாங்களா, நிர்வாகம் பண்ணாங்களா, அரசியல் துறையில் இருந்தாங்களா கேட்குறோமில்ல. ஆமாங்க மேடம், எனக்கு அந்த பாக்கியம் உண்டா? அந்த வழியில் வந்தேன், இத்தனை சொத்தை இழந்தேன், அவமானம், கெட்ட பேர், கேஸு போட்டு நடந்து வாய்தா. எப்போ சொத்து கிடைக்கும், எப்போ எனக்கு வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும், சேஞ்ச் கிடைக்கும்? இந்த ஜென்மகுரு நிறைய பேர்த்துக்கு அவமானத்தை கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ்னா யாருன்னு காட்டியிருக்கோம். உறவுகளிடையே மனக்கசப்பை கொடுத்துருக்கோம், சொல்லிக்கிட்டே இருந்திருக்கோம்ல. அப்போ இந்த பங்குனி மாதம் நமக்கு பல விஷயங்களில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. 10ஆம் இடமும் 9ம் 10ம் வலுத்திருக்குதுங்க, கிரகங்கள் இருக்குது. அப்போ ஒரு யோகத்தை கொடுத்துடணும்ல. அதே போல் ஸ்கின் அலர்ஜி ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. உடல் சார்ந்து அலர்ஜிகள் வரலாம், கவனமாக எடுத்துக்கணும். தூக்கத்தை விட்டுறாதீங்க. தூக்கத்தை கஷ்டப்பட்டாது எப்படியோ தூங்கிடுங்க. ஏதாவது ஒரு முத்திரை வச்சுக்கிட்டோ ஒரு தியானம் பண்ணிக்கிட்டோ தூங்குங்க. குழந்தைகள்னால யோகம் உண்டு. குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. மிதுனம் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. ஏன்னா எக்ஸாம் பீரியடு நல்ல கவனமாக வைப்பாங்க. தனக்கு கேர் எடுத்துக்கக்கூடிய மாதம். அப்பா வழி, அம்மா வழி, மனைவி வழியில் ஏதாவது ஒரு லாபத்தை கிடைக்கக்கூடிய அமைப்பு. மனைவிக்கு உத்தியோக மாற்றம், இடமாற்றம் உண்டு. சூரியன் அப்பாவுக்கு ஏதாவது சின்ன சின்ன வயிறு சம்பந்தமான தொந்தரவுகள் வரக்கூடிய அமைப்பு உண்டு. மருத்துவ செலவை கூட இழுத்துட்டும். சிலருக்கு கோச்சார கிரகத்துடைய அமைப்பு உங்களுடைய ஜனன கிரகத்தோட தொடர்பில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது என்ன ஆகுங்க, அறுவை சிகிச்சையாக கூட மாறக்கூடிய அமைப்பு உண்டுங்க. இந்த விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். 9, 10 வலுத்திருக்கிறனால சொல்லிகிட்டு இருக்கேன். துணிஞ்சு நீங்கள் இஎம்ஐ லோனு எல்லாமே இந்த மாதம் சட்டுன்னு கொஞ்சம் பணவரவு வரும், கட்டி முடிச்சிருங்க. அதிகமான முதலீடு இல்லாமல் மீடியமாக ஒரு தரமான தொழில் தொடங்கணும் அப்படின்னா தொடங்குங்க, நல்லா இருக்குது, பயப்பட வேண்டாம். நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் இருந்தாலும் நம்ம ஜனன ஜாதகத்தையும் பார்த்துக்கிட்டு தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு அது என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்குன்னு பார்த்து கரெக்டாக நம்மளுடைய தனம் பணம் எங்கெங்கே வரும், தொழில் எப்படிங்க அமையும், இதெல்லாம் அந்த புள்ளி விவரமாக துல்லியமாக நம்ம சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கிக்கோங்க, நல்லா இருக்கும். உங்களுக்கான இந்த மாதத்துக்கான பிரார்த்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்சிணாமூர்த்தி சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி விசேஷமான கோயிலாக இருந்தால் இன்னும் பிரச்சனை இல்லை. எப்படின்னா ஒரு 100 வருஷமாக இருந்துச்சு, 200 வருஷமாக இருக்குது அப்படிங்கிற கோயில். அங்கே இருக்கிற கோயிலுக்கு வியாழக்கிழமை கொண்டக்கடலை, மஞ்சள் வஸ்திரம், முல்லைப்பூ, நெய் தீபம் போட்டு வழிபாடு எடுங்க, அர்ச்சனை பண்ணிக்கங்க, சிறப்பாக இருக்கும். குரு மந்திரத்தையும் சொல்லிக்கிட்டே வாங்க. நல்லா படிக்கிற மாணவர்கள் இன்னும் அதிகமாக மார்க் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.